ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். எங்கே பார்த்தாலும் இப்போயே நான் தண்ணி ஊற்றும் போது 2ஓ 3ஓ பார்த்துருக்கேங்க. நிறைய பேர் வளர மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறாங்க. அது என்ன நெற்பவளம். ஆனால் நம்ம வீட்டில் தொட்டி என்னமோ அங்கெங்கேயோ தான் வச்சுருந்தேன். ஆனால் எப்படி தான் எல்லா பக்கமும் வளருன்னு தெரில. எல்லா தொட்டியும் இப்போதைக்கு நான் 3 பார்த்துருக்கேன். அப்பப்போ களை பிடுங்கிக்கிட்டே நான் வேலை பார்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன்னா அப்போ பார்த்தா அங்கங்கே களை செடி மாதிரி பார்த்தீங்களா, இதெல்லாம் நெற்பவளம் தான். 3 ஒட்டிக்கிட்டு வளர்ந்துருக்கேன். ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இப்படி பிடுங்கி வச்சுட்டே இருக்கேன். எனக்கு மனசு இல்லை. ஒரு நிறைய தொட்டியில் நெற்பவளமாக மாடியில் வச்சு என்னங்க பண்ண போகிறோம். எனக்கு ஒரு தொட்டி மேலே இன்னொன்று வச்சாவே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வேறு ஏதாவது வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு போய் இன்றைக்கி நான் தரை தோட்டத்தில் வைக்க போகிறேன். எத்தனை வந்தாலும் தரை தோட்டத்தில் இருங்க. தரை தோட்டத்தில்னா கொஞ்சம் அதிகமாக அதிலேருந்து நம்ம ஈல்டு எடுக்கலாமா. அது சோளம் மாதிரி பொரித்து சாப்பிட்றது, மக்காச்சோளம்லாம் பொரித்து சாப்பிடலாம். அந்த மாதிரி பொரித்து சாப்பிட்றதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம நமக்குன்னு ஒரு பவளம் கூட எடுத்து வச்சுக்கலைங்க. சில பேர் கோத்தெல்லாம் கூட போடுறாங்க. நமக்கு எதுக்குமே எடுத்து வச்சுக்காம எல்லாத்தையுமே விதை பகிர்ந்துட்டோம். நிறைய பேருக்கு பகிர்ந்தோம். இப்போ அடுத்த ரவுண்ட் ரெடி ஆகிருக்கு. ஆனால் இந்த தடவை அடுத்த ஈல்டு நிறைய வரல. போன தடவை நம்ம 3000 பேர்கிட்ட பகிர்ந்தோம். பட் இந்த தடவை நமக்கு அவ்வளோலாம் வரல. ஒரு 2வது நான் வேறு அதை அப்பப்போ காய கரெக்டாக எடுக்கணும்ல. அப்படி எடுக்கலை. நிறைய கீழே விழுந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடையில கொஞ்சம் நம்ம சிச்சுவேஷன் சரியில்லாதப்போ. ஸோ ஒரு 50 அல்லது 100 அந்த அளவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு பவளம் கிடச்சா போதுங்க, அழகாக வளர்த்துடலாம். நிறைய அனுப்பி அதில் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிடவே மாட்டேன். இது ரொம்ப ஈஸியாக வளர்ந்துருது. வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோதான். ஸோ அதனால் அதெல்லாம் பிடுங்கி நட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸும் உங்களோட லைக்கும் எனக்கு ரொம்பவே முக்கியங்க. ஓகே, பாய்.